இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் தான். மாங்காய் பழுத்து மாம்பழம் ஆயிடுச்சு. பார்க்க இந்த பார்த்திங்கன்னா இந்த தோல் மட்டும் தான் நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் இது பழமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் இவர் மாங்காய் ஊறுகாய் பண்ணி கொடு மாலா என்ன மாதிரி பார்த்தீங்களா வடிவேல் சார் அந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறாருங்க. இருந்தது ஒரு மாங்காய். சரி நான் கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் இந்த வெந்தயம் கடுகெல்லாம் நான் அரைச்சி பவுடர்லாம் எதுவும் பண்ணலை. சிம்பிளாக ஒரு சாப்பாடுக்கு வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். சரிங்களா? இதுதான் தேவை. எண்ணெய், மிளகாத்தூள், அது தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? கடுகு, சீரகம், வெந்தயம். நீங்கள் அதிகமாக ஆவக்காய் ஊறுகாய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆவக்காய் ஊறுகாய்னு. அந்த ஆவக்காய் ஊறுகாய் பண்ணோன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. இது கொஞ்சமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நான் பெரிய அளவுலாம் பண்ணல. சும்மா ஒரு ஆசை கேட்குறாரு, மாங்காய் சீசன் முடிஞ்சிச்சு பண்ணி கொடுங்க. அதனால தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுருக்கேன். நான் பாமாயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் நல்லா நான் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்குது. பூண்டு மிளகு குழம்பு தான் கொதிச்சுட்டு இருக்குது. இது ஃபுல் வீடியோ வேணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? சேனலில் போய் பாருங்கள். இப்போ கடுகு போட்டுக்கலாம். நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு வந்தாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுமே போட்டு சும்மா தாளித்து மாங்காய் ஊற்றிக்கு போட வேண்டியது தான். மாங்காய் ஊறுகான்றாருங்க. டப்பாவில் வர்றதெல்லாம் வேண்டாம், நீ செய்ன்றாரு. அப்படி நான் என்னத்தை நல்லா செய்கிறேன்னு எனக்கே தெரியல. உப்பு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? உப்பு சொல்கிறதுக்கே மறந்து போயிடுறேன். இந்த குழம்புக்கும் உப்பு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். சரி, கட் பண்ணி போட முடியாதுல்ல. எப்படி ஒரு வழியாக ஞாபகம் வந்துச்சு. உப்பு சேர்த்துக்கோங்க, நான் சொல்லணுன்னா கூட. சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெந்தயம் பாருங்கள், அவ்வளோதான். எல்லாமே பொரிஞ்சோன்னா மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? மாங்காய் நல்லா பழுத்து இனிப்பாகவே இருக்குது. அதனால நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன் கிடையாது, இதுதான். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொட்டிடுச்சு. நம்ம கை வச்சுருந்தா சும்மா இருக்க மாட்டோமே. பால் பொங்கினாலும் அப்படியே அந்த சூடு இருக்கும்போதே துடைப்போம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். அப்படியே கிட்ட கறி வச்சுட்டு மாங்காய் போட்டுக்கலாம். இந்த ஈட்லேயே நீங்கள் கூட ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த ஈட்லேயே ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மண்டபத்திலலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, குட்டி பீஸாக மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் வேகணும்னா நீங்கள் தட்டு போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஊறுகாய்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கி செஞ்சுட்டு அந்த ஜாடியில் இல்லை ஒரு மண்பானையில், ஸ்டீல் பாத்திரத்தில் போடக்கூடாது. அந்த உப்புக்கும் அதுக்கும் அது இதுவாகிடும். நல்ல ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு பிறகுனா போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பக்கெட்டுங்களை போடலாம். எண்ணெய் மேக்ஸிமம் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஊறுகாய். இன்னும் கூட மிளகாத்தூள் வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். போதும், இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் மாங்காய்க்கு. சரிங்களா? மூடி போட்டு வச்சுட்டோன்னா அவங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.